வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு மிகப்பெரிய சவால். நான் உங்கள் ஆர்ஜிராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ். இதோ பின்னாடி பாக்குறீங்கல்ல, இந்த ராட்சத டீசல் இன்ஜின். இதை அப்படியே தூக்கி புதிய கிணத்துக்கு கொண்டு போக போறோம். இது சாதாரண கயிறாலையோ இல்ல ஒருத்தர் 2 பேராலையோ முடியிற காரியம் இல்ல. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இன்ஜின் அவ்வளவுதான். இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம புது கிணத்துக்கு இந்த இன்ஜினை கொண்டு போக போறோம். இந்த இடத்துல வேற ஒரு இன்ஜின் இருக்கிறதால மாட்டு வண்டியை வச்சு அங்க ஷிஃப்ட் பண்ண போறோம் இந்த இன்ஜினை. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபுட்பால் இதெல்லாம். இப்போ நம்ம மாட்டு வண்டியில பேக் பண்ண வேண்டியதான் இன்ஜினை. தள்ளிட்டோம். கவுத்தி விட அப்படியே விடுவோமா? மூவ் பண்ணி இப்படி ஏத்திக்கலாம். வேணாம். மாமா அப்படியே இருக்கட்டும். ஏன் மூவ் பண்ற? வண்டியை உடக்கமா விட்டு ஏத்திக்கிட்டு திருப்பிக்கலாம்டா. அவனு திருப்பிக்கலாமா? அவன் கொஞ்சம் அப்படியே பின்னாடியே போங்க. அப்படியே சொல்லிக்கிறேன். உள்ள பின்னாடி போ. ஒரு வண்டி அங்கதானே வரும். மக்கட்டேவா? வா கொண்டா. டிஸ்டர்ப் பண்ணா கழட்டி கிடையாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்குங்க. போதுமா? நான் அப்படியே இருந்தா போதும். இருக்கிறேன். டயரை தள்ளுது. திருப்பி வச்சுக்க. நீ இந்த கட்டையை போட்டு கட்டை பேலன்ஸ் கிடைக்க மாட்டேது பாத்து. இன்ஜின் அப்படியா கட்டையை பேத்து எடுத்தாதான். கட்டையெல்லாம் ஆல்ரெடி பேத்துட்டான். இது வேணா இப்படி தள்ளுறதுக்கு அது முன்னாடிதான் போய் குத்துது. இன்ஜின் அப்படி 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி குட்டிவாங்க. ஆமா, கையை அப்படியே கீழே பாறையை கீழே போட்டுரு. அதுக்குதான் தள்ளு. கொஞ்சம் கொஞ்சமா அழகுக்கு தான் தள்ளணும். பாறை வச்சிடறேன். நவரும் இருக்கா ஒன்னே நவராது. வீல புடிச்சு இழுங்கடா. அது கரெக்டா அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. முடிச்சா இருக்கு மாமா. அப்படியே அந்த கட்டை லூசா கட்டை உடையுது இல்ல. அந்த அளவுக்கு கட்டை ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஏன் அடிக்கிறேன்? அதெல்லாம் கட்ட முடியாது. அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்குது. நீ அடிச்சு ஓடுறா. அடிச்சு உடச்சு எடு பாத்துக்கலாம். வேற போல்ட்டு தான் போடலாம். அதான் கொண்டே வச்சு பாத்துக்கோ. அப்படியே உடச்சிடுறா. இருமாமா அந்த நெட்டுக்கு பக்கத்துல போட்டுதான் முடிஞ்சுமாமா. உடச்சி எடுத்துடக்கூடாது. இந்த இரும்புலாம் அந்த எம்எஸ் கிடையாது. இதெல்லாம் கலாய் தானே. நான் எங்க கேக்குறேன் கல்யாணம் ஆகலங்கிறான். கேட்டா நான் என்ன ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு நவுத்து அப்படிதான் நவுத்திட்டு வா. கொண்டாடா அப்படி நீ போட்டு நான் தான் மறுபடியும் பேசல. அவ்வளவுதான். தங்கத்தை தள்ளியா நவுத்து அப்படி நவுத்து கொண்டு போய் சொல்லுவோம். விட்டுட்டு முட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன எங்க திருப்பி அப்படியே ஒரு திருப்பி மேல ஏத்திட வேண்டியதான். கொஞ்சம் நீட்டா இதை போடுவோம். வரட்டும் மிண்டிதில்ல. பாறையை மாத்தி வச்சிருவாங்க. பாறை வேணும். ஏன் பாறை அப்படியே இன்ஜின் அண்ணாசரா இழுங்கடா. இன்ஜினை நான் தூக்குறேன். இழுங்கடா இன்ஜினை. இதை பிடிச்சிருக்காங்க. இது போயிடுவாங்க அங்க உள்ள. இவன் ஒருத்தன் இந்த ஓசை பிடிச்சி இருக்கிறான். அப்படியே கேணி உள்ள போறதுக்கு. அப்படியே தூக்குடா. இன்னும் வராது. இதுக்கப்புறம் வராது. பாவம் பாறை வெளியே இருக்க முடியுமா? பாரு பாறை எடுக்க முடியாது. உன் பாறையை பாங்க போடுங்க. இருங்க. பாறை போட்டா என்ன பண்ணுவாங்க? தள்ளுறா வரல. தூக்குடா. தூக்குடா வரமாட்டு போறா. அங்க வெட்டிட்டு இருக்கு.
கீழே அது கொஞ்சம் மேல இன்னும் ஒரு அரை இன்ச்சு விடுறானே. நான் எதுவுமே பண்ணல, சும்மா தான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் சரி வரேன். இந்த பக்கம் இன்ஜினை சாய்ச்சி பிடி. அதுக்குதான் நான் இந்த சாய பக்கம் சாய்ச்சாதான் ஒயரே ஏறும் இன்ஜின். இந்த பக்கம் நீங்க ஒரேடியா சாயக்கூடாதுன்னு சும்மா தான் இன்ஜின் தலையை சாய்ச்சி பிடி. இப்ப நவுத்துறா, இன்ஜின் நவுத்துறா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படியே நவுத்து, அப்படியே நவுத்து லைட்ல. ஒன்னு 2 3 சொல்லி தரணும். வீடா வீல 1 2 3 பதினோரு பாருங்கம்மா. அந்த பாருங்க தரதா இருக்கு. இப்ப அப்படியேதான் இழுக்கணும் இன்ஜினை. அப்படியே இருக்க வேண்டியதான். இழு சொல்றேன். 1 2 3 வருதுடா. போதுப்பா, அப்படிதான் வரும். போடுங்க. 2 பக்கம் 2 பேரும் பாறையில பாத்து மாத்தி போடுங்க. தூக்க போடு. தள்ளு, அவ்வளவுதான். தள்ளு, அதே மாதிரி மாத்தி மாத்தி தள்ளு. பாறையில தள்ளு. அவ்வளவுதான். இன்னும் ஒரு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வந்துச்சு தள்ளு. இந்த பக்கம் வரணும் இன்ஜின். வந்துச்சு நான் பாத்துக்கிறேன். அந்த பக்கத்தை இழுக்க முன்னாடி அதான் இழுத்துட்டேன். விடு, போதும். தள்ளு. அவ்வளவுதான். இரு இன்னும் கொஞ்சம் மேல வந்துச்சுன்னா ஓகே. தள்ளு. அந்தாண்ட பாறை போடுத்தல்ல. பாறை போடுத்தல்ல. இதுல புடிச்சுக்கோங்க. நல்லா போடுற பாறையா அங்க வண்டியில போயிருக்குது. வண்டியில அடிக்கும். இங்க பாறை, கை பாறை ஒண்ணு. இன்ஜின் அப்படி சாச்சிக்கிட்டு நிறைய செல்லு இருக்கிட்டு இருக்கு. இந்த 10 கிலோ மண்ணு இருக்குடா. கல்யாணம் பண்ணாம இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ண ஆவல தெரியுதா? இதுக்குதான். வாங்கி இன்ஜின் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு கேணில வச்சு தண்ணி அடிக்க போறோம். வாங்க அடுத்த வீடியோல காட்டுறேன். இன்ஜின் சரி பண்ணணும். இது வந்து இன்னொரு ஆள் மேல ஏறு. இப்ப அடுத்தது எங்க மாமா மாடை பூட்டி ஓட்டுவார். மாட்டு வண்டி பயணம் காட்டுறேன் வாங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோ இருக்கும். மாட்டு வண்டி தாங்குமாங்கிற ஒரு பயத்தோட ஏற்றணும். ஒரு வழி ஏற்றி முடிச்சிட்டோம். புது இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். மாட்டு வண்டியில தான் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜினை ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வச்சு தண்ணி இறைக்கிறது உங்களுக்கு பார்ட் 3 வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மாடு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே கையால் இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப மாட்டை பூட்டி நம்மளோட கொல்லைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த வெற்றிக்கு பின்னாடி எங்கள் நண்பர்களோட உழைப்பு தான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் விவசாய குடும்பத்தில் இனிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நேரா வரணும். அதுதான் சொன்னா மக்கட்ட ஒரு டயர் தள்ளு. ஒரு டயர் தள்ளு. அந்த டயர் தள்ளுறாங்க. எந்த டயரா? அந்த டயர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேணி. தண்ணி எவ்வளோ ஊர் இருக்கு பாருங்க. பார்ட் 2 கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து இன்ஜின் எடுத்து வந்து கொல்லையில் வைக்கிற வரைக்கும் தான் இருக்கும். உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஜினை கொண்டு வந்து வச்சு ரீஸ்டோர் பண்ணிட்டு அது தண்ணி இறக்கிற வீடியோ போடுறோம். இதை வச்சு தான் இந்த லேண்டில் வந்து விவசாயம் பண்ண போகிறோம். என் தம்பி கொள்ள இது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜி. பை பாய். இன்ஜின் எடுத்து வந்து கொல்லையில் இறக்க போகிறோம். வரும்போது டீசல் டேங்க்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு வந்துருக்கீங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேணி. பின்னாடி டாக்கா இருக்கு பாருங்க. டாக்கா உங்களுக்கு தெரியும். இதுல இதான் கேணி. கேணியில எவ்வளவு ஆழத்துக்கு தண்ணி இருக்கு பாருங்க. பாருங்க. இதான் கேணியோட ஃபுல் வியூ. கேணியோட எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்துக்கோங்க. இந்த பக்கமே நின்னா தண்ணி எல்லாம் போட்டு இன்ஜினை இறக்கி வைக்க போறோம். இன்ஜினை இறக்கி வச்சுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்றதுக்கு ஒரு ரீஸ்டோரிங்லாம் 2வது வீடியோல போடுறோம். பை பாய்.